தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது திப்பிலி. அஞ்சரை பெட்டி, சமையலறையில் உள்ள இந்த அஞ்சரை பெட்டியினுடைய காவலன் யாரு அப்படின்னா திப்பிலி தாங்க. எல்லாருக்கும் சுக்கு தெரியும், மிளகு தெரியும், திப்பிலி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த மூணும் சேர்ந்ததை தான் திரிகடுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. திரிகடுகம்னு தமிழில் ஒரு நூல் இருக்கு. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த திரிகடுகம். நல்லாதனார் அப்படிங்கிற புலவர் இதை எழுதியிருக்கார். அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூணும் சேர்ந்து மருத்துவ குணமுடைய இந்த 3 பொருட்களும் சேர்ந்து நம்ம உடம்புல உள்ள பல நோய்களை குணப்படுத்துற மாதிரி இந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறக்கருத்துக்கள் நம் மனதினுடைய நோயை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி மிகவும் விசேஷமான ஒரு மருத்துவ தன்மை உடைய ஒன்று தான் திப்பிலி. இது மிளகு மற்றும் வெற்றிலையை போன்ற ஒரு வகையை சார்ந்தது தான். திப்பிலிங்கிறது ஒரு கொடி தான். ஆனால் அது செடி மாதிரி 2 அல்லது 3 அடி உயரத்துக்கு தான் வளரும். அதனுடைய வேர்கள் மிகவும் ஆழமாக ஊடுருவக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. இந்த திப்பிலியில் பார்த்தீங்கன்னா அந்த இலைகளில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கிரேக்கர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இந்த திப்பிலியை பற்றிய ஒரு அறிவு இருந்திருக்கிறது. அதுவும் இந்தியாவில் உள்ள திப்பிலி மிகவும் காரத்தன்மை உடையது என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். நம்ம நாட்டில் மிளகுன்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் திப்பிலியினுடைய மவுசு கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. மிளகாய் அப்படிங்கிற ஒன்றும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஐரோப்பியர்களுக்கு இந்த திப்பிலியினுடைய தேவை குறைந்து விட்டது. ஆனால் உலகத்தில் திப்பிலியினுடைய தேவை கொஞ்சம் கூட குறையலை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திப்பிலியினுடைய தேவை பல மடங்கு அதிகமாக இருக்கிறதுனால நாம் உற்பத்தி செய்கிறதையும் தாண்டி அதிகப்படியான அளவு நம்ம இறக்குமதியும் பண்ணிட்டு இருக்கோம். நேபாளம், சிங்கப்பூர், மலேசியா, ஜாவா இந்த மாதிரி நாடுகள்லேருந்து நம்ம இறக்குமதியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிரபுஞ்சி அப்படிங்கிற இடம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகப்படியான மழை பதிவாகக்கூடிய இடங்கள்ல அதுவும் ஒன்று, மிக முக்கியமான ஒரு இடம். அந்த சூழல், அந்த இயற்கை, அந்த குளுமை அங்கே பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்தில் மதக நாடு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல உற்பத்தியாகக்கூடிய திப்பிலி தான் மிக அதிகமான காரத்தன்மை உடையதாக இருக்கிறது அப்படின்னு நம்முடைய வரலாறை படிக்கும் பொழுது நமக்கு தெரியுது. திப்பிலியில் அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சுவாச குழாய், தொண்டை, பல் வலி, அதுமாரி வாயில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், நுரையீரல், இது சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகச்சிறந்த அருமருந்து எது அப்படின்னா இந்த திப்பிலி தாங்க. ஆனால் இதை கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிடுவதை கொஞ்சம் தவிர்க்கணும். ஏன்னா அது கருக்கலைப்புக்கு அது வழிகொலியிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கருவுற்ற பெண்கள் மட்டும் இதை அளவாக பக்குவமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திப்பிலியில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத பண்டைய நாளிலிருந்தே நம்ம தெரிஞ்சு வச்சதுனால தான் நாம் நம்முடைய உணவுகளில் அதை பயன்படுத்தணுங்க. அஞ்சரை பெட்டியில் எப்படி நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தோமோ, மிளகுக்கு சமமாக மதிக்கப்பட்டது எது அப்படின்னா இந்த திப்பிலி தான் அப்படின்னு சொல்லலாம். இதற்காகத்தான் பல நாடுகள்லேருந்து நம்ம நாட்டை நோக்கி எப்படி மிளகுக்காக மக்கள் வந்தாங்களோ, ஐரோப்பியர்கள் வந்தாங்களோ, அதே மாதிரி இந்த திப்பிலிக்காகவும் மக்கள் வந்தாங்க. அலெக்சாண்டர் படையெடுத்து வருகிற போது இவ்வளவு ஒரு காரத்தன்மையுடைய பொருட்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிறதே அப்பந்தான் அவருக்கே அறிமுகம் ஆகுது. அவர் ரொம்ப வியந்து போறார். இந்தியாவை பற்றி அவர் படித்து வைத்திருந்தது, அறிந்து வைத்ததை காட்டிலும் மிகப்பெரிய பெரிய ஆச்சரியங்கள் எல்லாம் அவருக்கு கிடைச்சது. அது ஒரு தாவரத்துல, ஒரு விலங்குல, நம்முடைய பண்பாட்டுல அப்படின்னு பல இதில் அவர் பார்த்து அவர் பிரமிச்சு போனார் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.